புதுசாக ரிலீஸ் ஆன நாயினி சீரிஸோடைய பார்ட் 4. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் பூர்வியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாயினி அமர ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க நாயினின்றதை கண்டுபிடிச்ச அந்த ஒரு பையனை கடத்தி வச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நம்ம பூர்வி அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் மீட் பண்ண என்னோடய பாய் ஃப்ரெண்டு இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். அவன் இப்போது ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு விசாரிக்கும் போது அவன் இப்போ இறந்து போயிட்டதா ஒரு வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இந்த ஆஃபீஸில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவங்க பாஸ் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய ஃப்ரெண்டு லிஃப்ட்டில் ஏறி கீழே இறங்கி போக நம்ம அனன்ட்ட நாயினியை கொல்றதுக்காக வளர்த்துருந்த அந்த ஒரு டிராகனையுமே மீட் பண்ணியிருப்பாங்க. கூண்டுலேருந்து வெளியே வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கண்டுபிடிச்சி பக்கத்தில் நெருங்கி வந்து அலைக்கா அப்படியே தூக்கியிருக்கோம். இப்படியே இந்த ஒரு இடத்துல எபிசோடையும் முடிச்சிருப்பாங்க. பார்ட் 4 ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பிக்கு இப்போது ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக பூர்வியுமே அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. போகிற வழியில் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க மேலே நம்ம பூர்வி அடிக்க அவங்க கையில் வச்சுருக்க பூக்கள் எல்லாமே நம்ம அனன்ட்ட நாயினி மேலே விழுகுதுங்க. இங்கே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இது வேறு யாரும் கிடையாது, எப்பவும் போல் நம்ம நாயினிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதே 2 பேர் தான். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படியாச்சும் அனன்ட்ட நாயினியை காப்பாற்றணும்னு மாடு வயசில் வந்திருக்காங்க. இடிச்சதுனால மன்னிப்பு கேட்டு காலில் விழுக போக எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ராணி, நீங்கள் போயிட்டு எங்கள் காலில் விழுகக்கூடாதுன்னு சொல்ல எது ராணியா அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே மாற்றி பேசி சமாளிக்கிறாங்க. இவங்க கூட சுற்றுற அந்த இளமையான நாயினி வந்து அவங்க கூட பேச்சு கொடுக்குறாங்க. பூர்விக்கு மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியம், உங்கள் 2 பேரையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னா நம்ம இது வரைக்கும் சந்திச்சதே இல்லைன்னு சொல்ல பூர்வியுமே சரின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். உள்ளே போயிட்டு நம்ம ஆரியோடைய வீடை பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு மெய் வந்து நம்ம ஹீரோன் அந்த வீடியோ சுற்றி பார்க்குறேன். பூர்விக்கு இப்போது தண்ணி தாகமாக இருக்க அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்காந்து தூரத்தில் ஒரு பையன் இருக்கிறதையும் நோட் பண்ணுறான். வெயிட்டர் எனக்கு இப்போது தண்ணி தாகமாக இருக்குது, சீக்கிரம் ஒரு தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்க அங்கே நிற்கிறது வெயிட்டர்லாம் கிடையாது, நம்ம ஹீரோ ஆரியா தான். அவருமே மறுத்து பேசாமல் தண்ணியை கொண்டு வந்து நம்ம பூர்வி கிட்ட கொடுக்க அந்த தண்ணியுமே குடிக்க போக நான் ஒரு வேளை அதில் பாய்சன் ஏதாச்சும் கலந்துருந்தா என்ன பண்ணுவான்னு கேட்க அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பயந்து போயிட்டு எவன்டா தண்ணியை கொண்டு வந்ததுன்னு கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்க ஐயோ இது வெயிட்டர்லாம் இல்லை நம்ம பாஸ் அப்படின்னு இப்போ தாங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன தைரியம் தான் உன்னுடைய பாஸே இப்போது வெயிட்டர்னு கூப்பிட்றேன்னு கேட்க இல்லை சார் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போலாம் நான் இந்த கண்ணாடியை போட்டாலும் எனக்கு சரியாகவே கண்ணு தெரிய மாட்டேது. பூர்வி தன்னுடைய பாஸ் கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே மோசமாயிடும், அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை மட்டும் குறைச்சிக்கோங்க சார்னு கேட்க எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்களாம் சுத்தமாகவே பிடிக்காது, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யாருன்னு கோவமாக நம்ம பூர்வியை பார்த்து கேட்க நான் உங்கள் மேலே அக்கறைப்படுறேன், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்ம கம்பெனியை நல்லா டெவலப் ஆகும். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய தம்பி கரனுக்கு என்கேஜ்மெண்ட்டுமே முடியுதுங்க. நம்ம ஹீரோயின் பூர்வி எப்பவும் ரொம்ப கிளம்ஸியாக இருப்பாங்க இல்லையா, வழக்கம் போல் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடி வராங்க. தடுமாறி கீழே விழுக போக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய விரலை வச்சு பூவியை பார்த்தீங்கன்னா விழ விடாமல் தடுக்கிறாருங்க. நீ நான் இருக்கும்போது தான் இப்படி இருக்கேன், இல்லை எப்போவுமே போதையில் இருக்க மாதிரி தான் இருப்பேன், உனக்கு தெளிவாக கூட நடக்க தெரியாதா, கொஞ்சம் விட்டு தான் இந்த படிக்கட்டிலேருந்து விழுந்து உன்னுடைய மொத்த லைஃப்புமே ஸ்பாயிலாக இருக்கும், இப்படி இருக்கிறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து போக பூர்வியால் தன்னுடைய பாஸ் கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியல. வெளியில் பார்க்கறதுக்கு சிட்டாக இருக்காரு, இருந்தாலும் நம்ம மேலே கேர் பண்ணவும் செய்கிறாருன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட்டில் எல்லாருமே ஃபேமிலி போட்டோ எடுக்க அனன்ட்டாவுடைய லவ்வர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்லையாவது சும்மா இருப்பான்னு பார்த்தா தூரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை சைட் வச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே நம்ம பூர்விக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. இவன் பார்க்குறதுக்கே சரியில்லை, இவன் உண்மையாகவே நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிப்பானா, ஏமாற்ற மாட்டான்னு நம்புறேன்னு தனக்கு தானே புலம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போது இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா அனன்ட்டாவை வந்து சேர்றாங்க. தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஐ கான்டாக்ட் பண்ணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு கோவத்தோட நம்ம அனன்ட்டாவை கண்டுக்காமல் இருக்காங்க. இவனுக்கு என்னாச்சு இன்னைக்கு, எதனால் கண்டுக்காமல் இருக்கான்னு நம்ம அனன்ட்டா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறா. அப்போது நம்ம தங்கச்சி பூவி பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கக்கா, உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை, அவங்களாம் பெரிய பணக்காரங்க, அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று கிடையாது, அவன் என்னை ஏமாற்ற மாட்டான்னு அனன்ட்டா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மேலே முழு நம்பிக்கை இருக்காங்க. எங்கள் 2 பேருக்கும் கூட சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, அவனோட அப்பா கிட்ட எங்கள் மேரேஜை பற்றி பேசுறதா சொல்லியிருக்கான்னு சொல்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அனன்ட்டாவே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். உன்னை கூப்பிட்றதுக்காக நான் அவ்வளோ நேரம் முயற்சி பண்ணேன், நீ எதுக்காக என்னை கண்டுக்கவே இல்லைன்னு கேட்க என்கேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணேன். கல்யாணத்தை பற்றி கேட்கும்போது நானும் என்னோட அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு முயற்சி பண்ணேன், அதுக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் பேசுகிறத இவனோட பேரண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனன்ட்டா இந்த விஷயத்தை நோட் பண்ணதுக்கப்புறம் இவன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது அவனோட கைகளை பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிச்சிக்கிறான். அனன்ட்டா என்னுடைய அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு கோவப்படுறாங்க, நீ தான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதா சொன்னேன், அவங்க பார்க்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல கல்யாணத்தை பற்றி எப்போ பேசுகிறதுன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்க. பேசும்போது பாதியிலே அங்கேருந்து கிளம்பி போக அனன்ட்டாவால் நடக்கிற விஷயங்கள் எதையுமே நம்ப முடியல. இத்தனை நாள் இல்லாமல் இப்போது திடீர்னு நம்மளை இப்படி அவாய்ட் பண்ணுறானே, நடந்ததை நினச்சி நம்ம அனன்ட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே சீனை கட் போனால் இப்போது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை காமிக்க அவளுடைய ஃப்ரெண்டு அவளை பார்த்து உன்னோட அண்ணன் எப்படி இவ்வளோ டேலண்டாக இருக்கார், ஒர்க்கில் சூப்பராக இருக்காரு, பெஸ்ட் அவார்டுமே அவர் தான் வின் பண்ணார், எல்லாத்துக்கும் மேலே பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு,
நான் எப்படியாச்சும் உன்னோட அண்ணன் கூட டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்ன்னு கேட்க, சரி ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம பூர்வியை கூப்பிட்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு என் அண்ணன் கூட டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான், நீ தானே அவனோட செக்யூரிட்டி, போய்ட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வான்னு கேட்க, ஆர்யா சார் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கோவமாக இருப்பார், நான் மட்டும் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்டேன் என் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியாச்சும் என்னோட அண்ணனை இங்கே கூட்டிகிட்டு வர, இது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் இவளுமே நம்ம ஆர்யாவை கூப்பிட்றதுக்கு முடிவு பண்ணுறான். இந்த பக்கம் ஆர்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எதனால் ஹர்ட் ஆனால் எதுக்காக இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறான்னு இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. நீங்கள் டான்ஸ் பண்ண வாங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டா இவன் மறுத்து பேசுவான்னு எதிர்பார்ப்பீங்க, பட் போதையில் இருக்கான் இல்லையா, அதனால் இவனுமே ஓகே சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன இப்போ டான்ஸ் ஆடணும், ஏன் கூட வா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய தங்கச்சியோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க தான் உங்களை டான்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க, நீ இவனும் சொல்ல முயற்சி பண்ணுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எதையுமே காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல, இவனும் கண்ணா அப்படின்னா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இவனுடைய கோவத்தை நம்ம ஹீரோயின் மேலே காமிக்கிறான். நம்ம ஹீரோயினை தள்ளி விடுற மாதிரி டான்ஸ் ஆட இந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலுமே கீழே வந்திருப்பாங்க. இவங்க நாயினின்றதுனால இவங்களோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே மிஸ் ஆக மாட்டேங்குங்க. ஆர்யா தன்னோட செக்யூரிட்டி கூட டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாதிலேயே நம்ம ஆர்யா இங்கேருந்து கிளம்பி போக இவரோட அக்கா அனட்டா அந்த இடத்துக்கு வந்து சேரான். என்ன நடக்குது, ஆர்யா கூட டான்ஸ்லாம் ஆடுற, என்கிட்ட டான்ஸ்லாம் ஆட தெரியாதுன்னு எப்பவும் சொல்லுவேன், சும்மா சொல்லக்கூடாது, நீ சூப்பராக தான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவனோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவரை டான்ஸ் ஆடுறதுக்காக என்னை கூப்பிட சொன்னான், அவருடைய கோவத்தை யார் மேலே காமிக்கிறேன்னு தெரியாமல் என் மேலே கோச்சிக்கிட்டு போகிறான்னு சொல்ல, இப்போது நம்ம ஆர்யாவுடைய அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி, நீ தானே அவனுடைய செக்ரட்டரி, இங்கே இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் வேகமாக எடுத்துகிட்டு போய் டெரஸில் வச்சுட்டு வான்னு சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது, நீங்கள் சொல்கிற டெரஸ்மே எங்கே இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியும், நீ போயிட்டு வான்னு மறுபடியும் போஸ்ட் பண்ண வேறு வழியே இல்லாமல் அந்த லக்கேஜையுமே எடுத்துகிட்டு டெரஸ்க்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சின்ன பையன் மாடியில் இருக்கிறதுமே நோட் பண்ணுறான். வெளிமையில் நின்றுக்கிட்டு கீழே விழுக போகிற பாலை இப்படியாச்சும் எடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஸ்லிப் ஆனானா கண்டிப்பாக கீழே வந்துடுவான், ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினை பதறி போய் அவனை அலர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு இது எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்களுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அந்த செவர் மேலே ஏற ஆரம்பிக்கிறான். அவங்களோட அந்த பாதி உடல் பார்த்திங்கன்னா நாயினியாவே மாறிடுது. அந்த பையனையுமே காப்பாற்றிட்டு சேஃபாக போயிட்டு நிற்க வச்சதுக்கப்புறம், இங்கே பாரா தம்பி, இந்த மாதிரி நீ அசால்ட்டெல்லாம் விளையாடக்கூடாது, கொஞ்சம் விட்டுருந்தா உன்னோட உயிருக்கே ஆபத்தாக மாதிரி இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண, அவனுமே மனசுக்குள்ளே ஒரு பயத்தோட சேரின் தலையாட்டிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி மேலே வந்தீங்க அப்படின்னு பதட்டத்தோடு கேட்க, இவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி வந்ததை அவளே அப்போ தாங்க நோட் பண்ணுறான். அவங்களுடைய உடலை பார்த்து நீங்கள் ஒரு நாகினியான்னு கேட்க, எது நாகினியா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நான் நாகினி கிடையாது, ஒரு சூப்பர் உமன் அப்படின்னு சொல்ல, அந்த பையனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சேராங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விளிமை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, என்னோட பையனை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ், ஆனால் உன்னால் எப்படி எவ்வளோ ஹைட்டுக்கு வர முடிஞ்சுன்னு கேட்க, பூர்வி கீழே பார்த்தா அவ்வளோ பயங்கரமான ஹைட்டு, கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணி ஸ்லிப் ஆகுறாங்க. இப்போது அந்த விளிம்பில் தொங்கிக்கிட்டு இருக்க, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க கத்த ஆரம்பிக்க, யாருடைய ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ ஹைட்லேருந்து கீழேயுமே விழுகிறாங்க. அவ்வளோதான் இவங்களுடைய கதை முடிஞ்சுன்னு யோசிப்போம். ஆனால் இவங்களும் ஒரு நாயின்றதுனால எந்த ஒரு அடியுமே இல்லாமல் கேஷுவலாக இங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் நம்ம வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுமே ஆல்ல போட்டுருங்க. உங்களுடைய ஃபேவரட் டப்பிங் சீரியல் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்பர். இப்படி அந்த இடத்துல எபிசோடுமே முடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.